ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உணவகத்துக்கு தீங்கு விளைப்பதாகும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தம்பி, வண்டி நிறுத்து. டே மாப்பிள்ள, தினமும் பள்ளிக்கூடம் போறேன்னு வீட்டுக்கு தெரியாம வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம்டா. என்னைக்கு வசம்பா மாட்ட போறேன்னு தெரியலடா. இல்லைன்னா மட்டும் என்ன கலெக்டரா போற? தம்பி, இங்க என்னப்பா பண்றீங்க? டே வீரபாண்டியன்டா, டக்குன்னு எடுத்து போட்டுடா. சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தானே. படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவைதானப்பா? கேட்டா பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்றீங்க. இல்லைங்கண்ணா, உண்மையிலுமே உட்காந்து பேசிட்டு தானே இருந்தோம். டேய் தம்பி, இந்த சட்டையோட மதிப்பு என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஆனா இந்த சட்டையோட மதிப்பு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உட்காருங்க. வீரபாண்டி, எடுத்துட்டு வா. முத்துக்கருப்பன், சின்னதுரை, ராமையா, பெரியசாமி, ராஜதுரை, ராமசாமி, வீரபாண்டி, மணிகண்டன். எல்லாரும் அமைதியா இருங்க. மாணவர்களே, இன்னைக்கு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி பார்க்க போறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா, செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம்: பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சமம். அவங்க செய்யற தொழிலை வச்சுதான் வெவ்வேறா பிரிஞ்சிருக்காங்க. ஐயா, எனக்கு ஒன்னும் புரியலையா? உங்களுக்கு ஒன்னும் புரியலையா? வீரபாண்டி, பெரியசாமி, 2 பேரும் வாங்க. பெரியசாமி அப்பா நிலம் வச்சிருக்கிறாரு. வீரபாண்டி அப்பா கிட்ட நிலம் இல்ல. அதனால வீரபாண்டி அப்பா பெரியசாமி அப்பா நிலத்துல கூலி தொழில் பண்றாரு. பெரியசாமி அப்பா கிட்ட நிலம் இருக்கிறதால பெரியசாமி எப்பவுமே நாகரிகமா நல்ல துணிமணியா போடுறாரு. அதுக்கு அவங்க வசதி வாய்ப்பு தான் காரணம். அது போல வீரபாண்டி அப்பா கிட்ட நிலம் இல்லாததால அவர் எப்பவுமே நல்ல துணிமணி போடுற காரணம் என்னன்னா, பிறப்பால எல்லாம் சமமா இருந்தும் அவங்க செய்யற தொழிலால வேறுபட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? நானும் வரண்டா. நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. எங்க அப்பா அவங்க கூட சேரக்கூடாதுன்னு.
வீரபாண்டி 8வது பரீட்சைக்கு பிறகு வகுப்புலேயே மார்க் எடுத்தான். வாத்தியார் வீரபாண்டியை மேலே படிக்க சொன்னதுனால மேல் படிப்பை தொடர பட்டணத்தில் தங்கி படிக்கிறதுக்காக பண்ணையாருக்கு கீழே வேலை செய்கிற அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு வீரபாண்டி போனான். எப்போ 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 என்னையா எதுக்கு இப்படி ஓடி வர? எப்பா நான் 8வது பாஸ் ஆயிட்டேன்பா. மேற்கொண்டு படிக்கிறது பட்டம் தான் போயிட்டு படிக்கணுமாப்பா. என் வகுப்புல என்னதாப்பா மொதமா இருக்கு. இப்படியே படிச்சுன்னா நான் பெரிய ஆயிடுவேன் வாத்தியார் சொன்னாரு. இல்லப்பா, நம்ம கிட்ட போதுமான பண வசதி இல்ல. என்னால உன்னை படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சேன். இனிமே படிக்க வைக்க அப்பா உடம்புல தெம்பு இல்லப்பா. எனக்கு அப்புறம் பண்ணையார்கிட்ட நீ தான் வேலை பார்க்கணும். படிச்ச வரைக்கும் போதும்பா. நம்ம தலைமுறையில் 8வது வகுப்பு படிச்சது பெருசுப்பா. இனிமே வேணாம்பா, படிச்ச வரைக்கும் போதும்பா. நாளையிலேருந்து என் கூட வேலைக்கு வைப்பா நீனு. இல்லப்பா நான் நல்லா படிச்சேன்னா நம்ம நிலமெல்லாம் மாறிடும்பா. கொஞ்சம் மனம் மட்டும் ஏற்பாடு பண்ணிதாங்கப்பா. ஆனால் என்னையா சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரிவா, பண்ணையார்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். வாடா வாடா என் பேராண்டி அட்டா பாரா என் சிங்கக்குட்டி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டியா? உள்ள கூப்பிடுறப்போ ஐயா கந்தசாமி வராங்க ஐயா. ஐயா கும்பரங்க ஐயா. யாரா அந்த பையன்? என் புள்ளதான் எங்க ஐயா, பேரு வீரபாண்டி. சரி, இங்க எது கூட்டு வந்திருக்க? ஐயா என் பையன் 8வது பாஸ் பண்ணிட்டாங்க ஐயா. மேலே படிக்கணுமா பட்டணத்துக்கு போகணும் ஐயா. சரி, 200 பணம் கூட தான் வேலை செஞ்சு கேச்சிருங்க ஐயா. அப்படியா? படிக்க போறானா? பாம்பெல்லாம் படிச்ச என்னத்த கேட்க போறான்? நாளைக்கு அவனை ஒழுங்கா கூட்டம் வந்து வேலை பார்க்கறத பாரு. காலாகாலமா இருக்கிற பழக்க முறையை மாத்த பாக்குறியாடா? உனக்கு அப்புறம் யார் இந்த வேலைலாம் பாக்குறது? சாணி முத்திரலாம் யார் ஆள்றது? ஒழுங்கா அவனை நிப்பாட்டி நாளைக்கு வேலைக்கு வர பாரு. படிக்க வைக்கிறான், படிக்க ஓடாங்கிட்டு. எப்பா காசு கேட்டா உன்னை இருக்க இல்லைன்னு சொல்லணுப்பா. அதை விட்டுட்டு என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்றது அவங்க யாருப்பா? வெறும் மனுஷன் மாதிரி பேசாதப்பா. நான் பண்ணைக்கு வேலைக்கு வைப்பா. இல்லப்பா இது என் வாழ்க்கைப்பா. நான் அதாப்பா முடிவு எடுக்கணும். நீ நான் சொல்றதுலாம் இங்க எடுப்படாதையா, பண்ணையார் சொல்றதுதான். ஓடையாட உள்ளம் தூங்குதே கல்லிலே உருண்டு தவழ்ந்து நினைந்து பாயும் பாடை எந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயந்ததோடி. ஓடையாட உள்ளம் தூங்குதே கல்லிலே உருண்டு தவழ்ந்து நினைந்து பாயும் பாடை எந்த ஓடை. படிக்கும்பா எப்பா நிலையில வரலப்பா படிக்கும்பா. வீரபாண்டி ஐயா வீரபாண்டி என்னடா இது போலாம்? ஐயா எங்க அப்பா இனிமே படிக்க வேணான்ட்டாருங்கய்யா. எனக்கு மறுபடியும் படிக்கணும் போல ஆசையா இருக்கீங்கய்யா. பள்ளிக்கூடம் போகணும்னு ஆசையா இருக்கீங்கய்யா. நீ ஏன் கூட வாடா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஐயா ஐயா, என் பிள்ளை படிப்புலாம் வேணாம் ஐயா. அவனை வேலை செஞ்சா எங்களுக்கு கஞ்சி, எங்களுக்கு பண்ணி கிடந்தான் சாகணும். ஐயோ பெத்த பிள்ளை ஆசையை நிறைவேற்ற முடியாது. நீங்களாம் ஒரு அப்பன். அவன் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சாப்பிட கஞ்சின்னா நீங்களாம் பட்டினி கிடந்தே சாகலாம். இவன் ஒருத்தனாவது தலை நிமிந்து வரட்டும் ஐயா.
நான் மட்டும் எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணையார்கிட்ட வேலை பார்த்துருந்தா இன்னைக்கு நான் என் பிள்ளைங்க எல்லாம் இன்னும் கொத்தடிமையாக தான் எங்களை இருந்திருக்கலாம். மன்னிச்சிருங்க. இதெல்லாம் விட்டுட்டு போய் படிங்கப்பா. சரிங்கண்ணே. டேய் தம்பி, நீங்களாம் இன்னைக்கு சட்டை போட்டு நடக்கிறதுக்கும் துணிச்சலா பேசுறதுக்கும் இந்த சமுதாயத்துல நானும் மற்ற மனுஷங்களும் சமம்தான்னு சொல்றதுக்கும் சில புரட்சியாளர்களும் தலைவர்களும் உருவானதுக்கு பிறகுதான்டா. சில நிகழ்வுகளை மாத்தணும்னா நமக்கான ஆயுதங்களை கையில் எடுத்துதான் ஆகணும். நமக்கான ஆயுதம் கல்வி. படி, அது மட்டும்தான் உன்னை மேல கொண்டு வரும்.